பாக்கியா, என்னென்னவோ நினைச்சு வந்த, என்னென்னமோ ஆயிட்டு போயிடுச்சே. சரி, இதுக்கு மேலே எதுக்கு இங்க நிக்கிற நீ? அதான் பரணியே இவன் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு சொல்லிட்டு போயிட்டான்ல. பேசாம இந்த பர்த்டே நம்ம வீட்டுல வச்சிருக்க நல்ல கோலாகலமா கொண்டாடி இருக்கலாம். அதான் தெரிஞ்சு போச்சுல, இப்ப சுயரூபம் என்னன்னு இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லைங்க. இப்ப என்ன வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா? பிறந்த நாள் அதுமா என் பொண்ண கண் கலங்க வச்சுட்டான். இனி இங்க இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நானும் வரேன், போவோம். ஏன்பா அவ இப்படி எல்லாம் பேசிட்டு போறா? இல்ல, அவ உன்னை செருப்பு கழுத்தி அடிக்கலையேன்னு சந்தோஷப்பட்டுக்க. என்னெல்லாம் மனுஷனி? நீங்களும் நான் சொல்றத நம்பல. பிறந்த நாள் அதுமா பரணி அழ வச்சுட்டு என்ன எனக்கு மனசை விட்டு போச்சுன்னு. இல்லை, நீங்க கூடவா நான் சொல்றது? இல்லை கனி, இப்ப அண்ணன் சட்டையை எடுத்துருவா. இப்போ நீ அந்த உடங்குடிக்கு போய் கறிப்பட்டி வாங்கலையா? ஏன் வாங்க தானா? நீ போய் வாங்கிட்டு வா. நாங்க ஓடி ஓடி உழைக்கணும், நீங்க யாரையும் மதிக்க மாட்டேன், அப்படிதானே? எப்போ நீ கூட நான் சொல்லத நம்பலையா? நம்புதான். இல்ல வீரா, இல்ல சாப்பாடு எடுத்து வைல, சாப்பிட்டு கிளம்பணும். கறி மீனுன்னு ஆக்கி வச்சதெல்லாம் அப்படியே கிடக்கு. வேணும்னா சொல்லு, போட்டு தரேன். மாமா சரி 2 வாய் சோறு சாப்பிட்டு போறீங்களா? எனக்கெல்லாம் வேணாம், எல்லாம் உங்க அண்ணனுக்கே போடு. இல்லை, நீ கூட நீ நம்ப மாட்டேல? உனக்கு அம்புடாய் போச்சா? கசிகே, நான் கிளம்பிட்டேன். வீரா, உனக்கு ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்குமா? என்ன போஸ்ட்னா? கவர்மெண்ட்ல இருந்து போஸ்ட் வந்திருக்குமா? ஏமா இதுல ஒரு கையெழுத்து போறியாமா? ஏய், என்னடி கவர்மெண்ட் போஸ்ட் வந்திருக்கு? உனக்கு போஸ்டிங் போட்டாங்களா? தெரியலையேட்டி. அண்ணா, ஆர்டர் வந்துருச்சுண்ணே. தகப்பனா நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் ஒத்த ஆளா நின்று நீ செஞ்சு முடிச்சிட்டீல. உடங்குடிக்கு போய் கருப்பட்டி வாங்கன்னு சொன்னதுக்கு நான் யாரையும் மதிக்க மாட்டேன்னு இப்பதானே நீ நக்கல் பேசுத? இல்ல பாத்தீங்களா, அவளுக்கு போஸ்டிங் வந்தானே எப்படி மாத்தி பேசுறாரு? இல்ல வீரா, பெரிய சாதனை தாம்ல. அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குறது. உனக்கு என்னமாச்சு நான் தரணும்ல? சொல்லுல, உனக்கு என்ன வேணும்? மாமா என்ன இது? போஸ்டிங் கிடைச்சதுக்கலாமா கிஃப்ட் பண்ணுவாங்க? எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா. ஏடி அசகி, இவன் எப்படி பேசுதா? ஏட்டி, மாமா தான் ஆசையா கேக்குறாருல, என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்க. எனக்கு என்னடி குறை? நீங்க அம்புட்டு பேரும் எனக்காக சந்தோஷப்படுதீங்களே, எனக்கு அது பத்தாதா? ஏண்டி, என் அண்ணன் கேக்குறான், சும்மா சினிமா டைலாக்ல பேசிட்டு இருக்க? ஏன் இல்ல, நான் மட்டும் நான் யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேனாக்கும். பேசுதா பாரு பேச்சு. நெசமாவே எனக்கு ஒண்ணு வேணாண்டி. எல்லாம் தான் அண்ணன் வேண்டிய அளவுக்கு வாங்கி கொடுத்துருச்சுல. ஆமா, தங்கச்சி விஷயத்துல அவன் என்னைக்கு குறை வச்சிருக்கான்? மாமா, செய்யணும்னு நினைச்சா அக்காவுக்கு தங்க செயினா வாங்கி கொடுங்க மாமா. ஏட்டி, என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன உனக்கு செயின் வேணுமா? அதான் பக்கத்து இலைக்கு பாயசத்தை ஊத்துக்கன்னு சாட மாதிரியா கேட்டுட்டு கேக்கும். எனக்கும் வாங்கி கொடுத்தா நான் என்ன வேணான்னு சொல்ல போறேன்? இல்ல கனி விடல, உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டா போச்சு.
வீராவுக்கு நான் ஒரு செயின் வாங்கி கொடுக்குறேன். கேட்டு யசகி, சரிதானே? சரி பாத்துடா, உன் பொண்டாட்டி வேணான்னு சொல்லிட்டா உன்னால எதுவும் செய்ய முடியாது. மாமா, எது சொன்னாலும் நான் ஒண்ணும் வேணாம்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் என்ன, சாயந்தரமே போய் கனிக்கொன்னு வீராக்குன்னு 2 செயினை எடுத்துருவோம். ஹலோ, இதையாச்சும் பத்திரமா வாங்கிட்டு வா. திருடங்கிருடன் திருடிட்டு போயிட போறான். சேட்டு, வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருண்ணே. என்ன விஷயம்? இத என்ன செய்யணும்? வைக்கணுமா இல்ல விக்கணுமா? விக்கணும் சேட்டு. ஏதோ நல்ல ரேட்டு வந்தா போட்டு கொடு சேட்டு. என்ன வெயிட்டுப்பா? ஆ, 1 பவுனா 1/2 பவுனா? என்ன வெயிட்டுப்பா சொல்லுப்பா. 2 பவுன் இருக்கு சேட்டு. உன்னதானே இது? சத்தியமா ஏன் நகை தான் சேட்டு. வாங்கினப்ப எத்தனை கிராம்னு மறந்து போச்சு. நீயே வெயிட் போட்டு பாரு சேட்டு. சத்தியமா தங்க தான் சேட்டு. இப்பதான் நகை கடையில இருந்து வருது.